அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 11 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: திருவண்ணாமலை தீப திருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காவலர்கள் தங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள 156 பள்ளிகளுக்கு மட்டும் டிசம்பர் 8 முதல் வரும் 16ஆம் தேதி வரை விடுமுறை என மாவட்ட ஆட்சியரான பாஸ்கரன் பாண்டியன் அறிவித்துள்ளார். கிட்டத்தட்ட 9 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் டிசம்பர் 11, 12, 13 ஆகிய தேதிகளில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையிலான வழித்தடத்தில் டிசம்பர் 8 முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் மின்சார ரயில்களின் அட்டவணை மாற்றப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக 20 பேருந்துகள் இயக்கப்படும் என சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: தீப திருவிழாவை ஒட்டி விழுப்புரம் கோட்டம் சார்பில் திருவண்ணாமலைக்கு 4089 சிறப்பு பேருந்துகள் இயக்கம் செய்யப்பட உள்ளது. திருவண்ணாமலையில் 9 தற்காலிக பேருந்து நிலையங்கள் மூலம் கிரிவல பாதைக்கு செல்ல 40 மினி பேருந்துகள் இயக்கம் செய்யப்படும். பயணிகளின் வசதிக்காக 150 தனியார் பேருந்துகளையும் வாடகைக்கு எடுத்து இயக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: முதலமைச்சரான மு.க. ஸ்டாலினின் உத்தரவின்படி கலைஞர் கைவினை திட்டம் உருவாக்கப்பட்டு அரசாணை வெளியிட செய்யப்பட்டுள்ளது. சமூக நீதி அடிப்படையில் கைவினை கலைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் கலைஞர் கைவினை திட்டம் அமல்படுத்தப்பட்டும் உள்ளது. கலைஞர் கைவினை திட்டத்தில் அதிகபட்சமாக 25% மானியத்துடன் 3 லட்சம் வரை கடனுதவியும் வழங்கப்படும். ஆறாவது அறிவிப்பு: புதுச்சேரி விழுப்புரம் நாகை 4 வழி சாலையில் ஜனவரி முதல் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்ட போது 60 கிலோமீட்டருக்கு சுங்க சாலை அமைக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது சுங்க கட்டணம் அறிவிக்கப்பட்டிருப்பது விவசாயிகளிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: பள்ளிகளில் என்ஜிஓக்கள் செயலாற்ற விரும்பினால் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் அனுமதி பெற வேண்டும் என்று தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. மாநில அளவிலான குழுக்கள் அமைக்கும் பட்டியலில் உள்ள என்ஜிஓக்களின் உதவிகளை மட்டுமே பள்ளிகள் நாட வேண்டும் எனவும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மட்டுமின்றி சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும். எட்டாவது அறிவிப்பு: இதுவரையில் இல்லாத வகையில் இந்த ஆண்டு நவம்பரில் மட்டும் 1984 கோடி வருவாய் ஈட்டி பதிவுத்துறை சாதனை படைத்துள்ளதாக அமைச்சரான மூர்த்தி தகவல் வெளியிட்டுள்ளார். ஒன்பதாவது அறிவிப்பு: ஜனவரி 1ஆம் தேதி முதல் பயணிகள் ரயில்களுக்கு புதிய எண்கள் வழங்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. தென்னக ரயில்வே நிர்வாகத்தில் பல்வேறு வழித்தடங்களில் 296 பயணிகள் ரயில் இயங்கி வருகின்றன. 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் இந்த ரயில்களின் எண்கள் மாற்றம் செய்யப்படும் என தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. 10வது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் அழிந்து வரும் வன உயிரினங்களை பாதுகாக்க நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டு செய்துள்ளது. தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுக்கு வெளியே உள்ள அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்க 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடைசியாக 11வது அறிவிப்பு: அரசு போக்குவரத்து கழகத்தின் தொலைதூர பேருந்துகளில் ஆன்லைன் முன்பதிவு திட்டத்தில் 13 பயணிகளுக்கு பரிசு வழங்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதத்துக்கான குலுக்கல் முறையில் தேர்வான 13 பயணிகளுக்கு தலா 10,000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டுள்ளது. இந்த 11 அறிவிப்புகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.